Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு கிராண்டான bridal work வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் work வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து ஒரு 2 டான்சிங் டால் இருக்கிற மாதிரி ஒரு மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் வர இந்த மோட்டிவ் டிசைனை வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு வந்து அதாவது பேக் நெக்கோட பார்டர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். இவங்க வந்து கொஞ்சம் கிராண்டான ஒர்க் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மோட்டிவ் டிசைனை சென்டர் போர்ஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து த்ரிபிள் லைனில் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த லைனில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் கொடுத்துட்டு அடுத்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம இந்த பார்டர் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த டான்சிங் டால் மோட்டிவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த ஒர்க் எப்படி பண்ணணுன்றதை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பார்டருக்கு எப்படி ஒர்க் பண்ணோன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் வந்து பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த லைனில் வந்து நான் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேரட் க்ரீன் கலர் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கலர் வந்து பேரட் க்ரீனு. அதே மாதிரி பல்லுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலர் என்னவோ அதே தான் வந்து பல்லுவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வயலட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்டரும் அதே கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நெக்கை சுற்றி வந்து நம்ம லைனாக வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸு. ஏற்கனவே வந்து நம்ம பார்டருக்கு என்ன ஒர்க் பண்ணமோ அதே 3 லைன்ஸ் தான் வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை ஸ்டிச் பண்ண நான் நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இப்போ இது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு 2 சுகர் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டியே வந்து கொஞ்சம் நெருக்கமாக வந்து நம்ம இந்த சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி 2 சுகர் பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்னஸ் வராது. அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸில் நம்ம சுகர் பீட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு பீட் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து பிளாங்காக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக வந்து பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து வரும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து நெக்கை சுற்றி கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். நெக்கை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்கிற கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சரமாக கிடைக்கும். ஸோ இந்த பீட் வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த பெரிய சைஸ் பீட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து நம்ம இந்த பெரிய சைஸ் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து சுகர் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸில் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு பிளெயினான செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அடுத்து நம்ம பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த பெரிய சைஸ் பீடுக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பீடு வந்து நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்த லைனில் ஒரு திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் கேப் இருக்கிற மாதிரி
ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சென்டர் போர்ஷனில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனோட கேப்லேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம வந்து அந்த சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனோட கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஆரி நீடிலில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷர் பண்ணி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. இதுக்கு ஸ்டிச் பண்ண நான் இந்த ஆரி நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 2 குந்தன் ஸ்டோனோட கேப்லேருந்து இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இப்படி உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் அதோட கேப்பில் வச்சு ஒரு ஸ்டிச்சு இங்கேயே வச்சு எண்ணாட் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனோட கேப்லேயும், அதாவது 2 குந்தன் ஸ்டோனோட கேப்பில் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கேப்லேருந்து இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஜர்தோசி ஸ்ப்ரிங் இப்படி உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை ஆப்போசிட் டைரக்ஷனோட அந்த கேப்பில் வச்சு ஒரு ஸ்டிச்சு இங்கேயே வச்சு எண்ணாட் வந்து போட்டுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆரி நீடிலில் எப்படி ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் நீடிலில் கூட ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஸோ அது மாதிரி வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எப்படி கொடுக்கணுன்றதை வந்து நார்மல் நீடிலில் எப்படி கொடுக்கணுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனோட கேப்லேயும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோனோட கேப்லலாம் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரோட அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இப்போது ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்து இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு 2 பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் பீடாக வச்சு கூட ஸ்டிச்சஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டியே வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து வரணுன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீட் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு இங்கே வச்சு எண்ணாட் வந்து போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்துருச்சு நம்மளோட ஒர்க்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த க்ரீன் கலரில் இருக்கிற திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி ஒரு லுக் இருக்கும். இல்லை ஹைலைட்டடே வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்சிங் டாலோட மோட்டிவ் டிசைன் தான். ஸோ இதில் வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கிராண்டான ஒர்க் வேணுன்றதுனால நம்ம பாட் நெக்கை சுற்றி வந்து ஒரு திக்கான ஒரு பார்டர் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணி அங்கங்கே வந்து குட்டி குட்டி புட்டாஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ இதே பார்டர் ஒர்க்கை தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து இதே பார்டர் ஒர்க்கை தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவ் டிசைனை நம்ம ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் கொடுத்துட்டு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணோன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். எல்லா பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.